இப்போ வந்து தாலி என்பது தாலி அணிவது சிறந்ததா அப்படின்னா, தாலி அணிவது தவறு. அதற்கு பதிலாக நம்ம மோதிரம் அணிய வேண்டும். தாலி அணிவதால் தான் அந்த அடையாளம் என்பது திருமணம் செய்து கொள்வதற்கான அடையாளம். அது பெண்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும் தான் கழுத்தில் மாட்டிப்பாங்க. பெண்கள் வந்து அதை எப்படி மாட்டிக்கிறாங்க, என்ன மனோபாவம், அதை ஒரு அணிகலன்களாக நினைக்கிறார்கள். அது மாதிரி ஆண்கள் போட்டுக்குமா, பெண்கள் வந்து தலைக்கு பூ வச்சுப்பாங்க. அதுபோல் ஒரு கழுத்தில் அணிகலன்களை மாட்டிப்பாங்க. டாலர் போட்டுப்பாங்க, செயின் போட்டுப்பாங்க, நெக்லஸ் போட்டுப்பாங்க. அதில் இந்த தாலி அணிகலன்கள், அந்த அணிகலன் அணிகிற மனோபாவம் பெண்களுக்கான ஒரு இயல்பு, தலையில் பூ வச்சுக்கிற மாதிரி. அப்போ அதுபோல் ஆண்கள் வந்து அந்த ஆண்களுக்கு அணிகலன்கள் அணிகிற விருப்பம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும். பெரும்பாலும் ஆண்கள் அணிகலன்களை விரும்புவதில்லை. இப்போ ஆண்கள் வந்து தலையில் பூ வைத்து கொள்வது கிடையாது. இப்போ பெண்கள் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது பெண்மைக்கான அடையாளம். தாலி என்பது பெண்மைக்கான அடையாளமாக தான் இருக்குது, அடையாளமாக இருக்குது. அதே நேரத்தில் அது திருமணத்திற்கான அடையாளம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் திருமணத்திற்கான அடையாளம் ஏன் ஆணுக்கு தேவை இல்லையா, அது பெண்ணுக்கு மட்டும்தான் தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது, அப்போ ஆண்களும் தாலி அணிய வேண்டும் என்று சொல்வது தவறு. அப்போ ஆண்களும் பூ வச்சுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும், அது போல தான். அப்போது அந்த அடையாளத்தை நீ மாற்று, தாலியை நீ மாற்றி மோதிரமாக்கிரு. மோதிரம்னு வரும்போது நானும் போட்டுக்கிறேன், அதில் போட்டுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஆண்களும் வாங்கிப்பாங்க. தாலின்னு வரும்போது தான் அது நீ மட்டுமே போட்டுக்கோ. ஏன்னா பூ வைக்கிற மாதிரி தான் அது. தாலிங்கிறது ஒரு தலையில் பூ வைக்கிற மாதிரி, பொட்டு வச்சுக்கிற மாதிரி, கண்மை, இந்த கண்மையெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் போடுற மாதிரி பெண்களுடைய அடையாளம் அது. பெண்களுடைய செயல்பாடுகளோடு அந்த அந்த தாலி என்பது பொருந்தி போகிறது. ஆண்களுடைய ஒரு தன்மை, ஆண்மைக்கான அடையாளமாக அந்த தாலி ஆண்களோடு அது பொருந்தி போகவில்லை. அதனால் இந்த தாலி என்பது ஆண்களுக்கு தேவையில்லை, வேண்டாம், அதை அணிவதற்கு ஆண்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் அந்த தாலி என்பது ஒருத்தர் திருமணம் ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளம். ஒருத்தர் பார்த்தா, இப்போ இந்த ஆணை பார்க்கலாமா வேண்டாமா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியாமலே நிறைய பெண்கள் அவனை வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவன் ஏமாற்றிடுறான். அப்புறமா தான் தெரியுது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்றான். ஆனால் ஒரு பெண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும், அவள் கழுத்தில் தாலி கிடக்குது, அவள் கல்யாணம் ஆகிடுச்சி, அதனால் நீ வந்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்களிடம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு அடையாள சான்று இல்லை. அந்த தாலி என்பது போன்ற ஒரு அடையாளம் அவனிடம், திருமணம் செய்து கொள்வதற்கான அடையாளம் என்பது அவனிடம் இல்லை. அப்போ ஆண்களுக்கும் அந்த அடையாளங்கிறது தேவையாக இருக்குது. ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு ஆணை பார்க்குறோம் அப்படின்னா, அவன் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவனை பார்க்கக்கூடாது. ஒரு பெண்ணை பார்க்கிறோம் என்றால் அவளுக்கு கழுத்தில் தாலி இருக்கிறது, அவளை பார்க்கக்கூடாது. ஒரு கட்டுப்பாட்டோடு பார்க்க வேண்டும். பார்க்கவே கூடாதுன்னு இல்லை, ஒரு கட்டுப்பாட்டோடு பார்க்கலாம். கல்யாணம் ஆகிடுச்சு பொழுக்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இன்னும் அமைதியாக பார்க்கலாம். கல்யாணம் ஆகாமல் அவள் தனியாக, கழுத்தில் தாலி இல்லை, அவள் தனியாக இருக்கா, அப்போ வந்து தனிமையில் இருக்கிறாள் அப்படிங்கும்போது உன்னுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அவளை பார்க்கும்போது அதிகமாகும். ஒரு கட்டுப்பாடு என்பது கொஞ்சம் தளர்த்தப்பட்டு கட்டுப்பாடு இல்லாமல் நீ பார்ப்ப. அப்போ தாலியோட ஒரு பெண்ணை பார்க்கும்போது, அப்போ அவளுக்கு கணவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது உனக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு தான் பார்ப்பேன், சும்மா தான் பார்ப்பேன், உனக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் பார்ப்பேன். அப்போ அந்த தாலி என்பது, அப்போ அதுபோல் ஒரு ஆணை பார்ப்பதற்கு போகும்போது இவன் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, புருஷ பொண்டாட்டி இருக்காளா இல்லையா, என்ன எதுவுமே தெரிஞ்சிக்க முடியல. அவனை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவனுடைய விவரங்கள் தெரியுமே தவிர, சும்மா ஒரு ஆணை பார்க்கும்போது அவனுக்கு எந்த அடையாளமும் இல்லை, திருமணம் செய்து கொள்வதற்கான அடையாளம் இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஆணிடம் அவன் ஏமாறுவதற்கு, பல பெண்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே காரணம் காட்டி ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி, அல்லது மனைவி இறந்து போயிட்டா, பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆண்களுக்கும் இது போன்ற அடையாளம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் அந்த அடையாளம் தாலியாக இருக்கக்கூடாது, அது ஒரு மோதிரமாக இருக்க வேண்டும். மோதிரம்னா நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஆண்கள் போட்டுப்பாங்க. மோதிரமும் அணிகலனாக இருந்தால் கூட ஆண்கள் மோதிரமும் போட்டுக்கிறாங்க, அதனால் மோதிரமும் நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அடையாளத்தை தான் மாற்றணும். தாலிங்கிறது அது பெண்களுக்கான ஒரு பெண்மை தான் இருக்குது, பெண்மையின் தன்மை தான் தாலியில் இருக்கே தவிர அது ஆண்களுக்கானதாக மாற்ற முடியாது. அது வந்து ஒரு அணிகலன் போல் தலையில் பூ வச்சுக்கிற மாதிரி தான் அந்த தாலியின் தன்மை இருக்குது. அந்த தாலியோட தன்மையே ஒரு அணிகலன், பெண்களுக்கான அணிகலன், பெண்களுடைய தலையில் பூ வச்சுக்கிற மாதிரி. ஆனால் அது ஆண்கள் வந்து தலையில் பூ வச்சுக்க மாட்டாங்க. அதுபோல் அந்த தாலி போடுறது ஆண்களுக்கு பொருத்தமாக இல்லை. அப்போ ஆண்களுக்கு பொருந்துகிற ஒரு அடையாளம் தேவை, அடையாளம் தேவை. அதுதான் என்னது, மோதிரம். மோதிரம்னா அதை ஏற்றுப்பாங்க. அல்ல கையில் ஒரு கயிறு கட்டுறது, கயிறு அந்த குறிப்பிட்ட ஒரு பச்சை கலரில் ஒரு கயிறு கட்டியிருந்தால் அது ஆண்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. வேறு எந்த காரணத்துக்காகவும் யாரும் கயிறு கட்டக்கூடாது. நான் அந்த கோயிலுக்கு நேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்காகவும் கையில் வந்து கயிறு கட்டக்கூடாது. கையில் ஒரு கயிறு இருக்குது, பச்சை கயிறுனா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஆண்களும் பெண்களும் அதை கட்டிக்கலாம். வேறு தாலி மாதிரி எதுவும் அதில் போட தேவையில்லை, வெறும் கயிறு மட்டுமே கட்டினா போதும். வேறு அந்த தாலி மாதிரி இந்த தங்கத்தில் செஞ்சு போடுவாங்களா, அதெல்லாம் கட்டக்கூடாது.
அது அது வந்து ஆண்கள் ஏற்றுக்க மாட்டான். அது அணிகலன்களை பெண்கள் ஏற்றுப்பாங்க, ஆண்கள் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா பெண்கள் வந்து தலையில் பூ வைக்கிற மாதிரி இந்த தாலிங்கிற அந்த இது இருக்குல்ல சிம்பிள், அது வந்து தலையில் பூ வைக்கிற மாதிரி தான். அது வந்து ஆண்கள் ஏற்றுக்க மாட்டான். ஆண்களுக்கு எளிமையாக இருக்கணும், ஒரு கயிறு, ஒரு அடையாளம், அவ்வளோதான். அடையாளமாக இருக்கணும், ஒரு பச்சை கயிறு. அப்போது பச்சை கயிறு கையில் இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி. அதுபோல் ஒரு பெண்ணின் கையிலும் பச்சை கயிறு இருக்குது அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கயிறு இல்லையா, கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். அல்லது அதற்கான அடையாளமாக ஒன்று சிவப்பு கயிறு கட்டலாம். சிவப்பு கயிறுன்னா கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். அல்லது வந்து கல்யாணம் ஆகிடுச்சி, இப்போ மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, விவாகரத்து ஆகிடுச்சி, அல்லது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆணின் கையில் சிவப்பு கயிறு இருக்குது அப்படின்னா அப்படி ஏதாவது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நம்ம மாற்றும்போது தான் ஆண்களுக்கும் அந்த அடையாளத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கி அந்த அடையாளம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர ஆண்களுக்கு இல்லை. அப்படி இல்லைங்கும்போது அது ஒரு பக்க விளைவு ஏற்படுத்துது. அதனால் தாலி என்பது தவிர்க்க வேண்டும், அடையாளத்தை மாற்ற வேண்டும். அது ஒரு ஐடி கார்டு தான். தாலிங்கிறது ஒரு ஐடி கார்டு. நீங்கள் தூங்கும்போது கழட்டி வச்சிடலாம், குளிக்கும்போது கழட்டி வச்சிடலாம். அதுக்கு வேறு ஒன்றும் புனிதத்துவம் கிடையாது. புதிய தாலி வாங்கணுமா, இதை கழட்டி வச்சுட்டு அதை புதிய தாலி ஒன்று போட்டுக்கலாம்.